பொதுவாகவே மனுஷங்க எல்லாரும் தூங்கி எந்திரிச்சா இந்த பொழுது எப்படி விடிய போகுது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்க. அதுக்கு என்னப்பா? ஆனா நம்ம ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, வலைய விரிக்கிறான் வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி. அவர் தூங்கி எந்திரிக்க போவே இன்னைக்கு என்ன பொய் சொல்லலாம் அப்படின்ற தோட்டோட தான் எந்திரிப்பாரு. அதான் ஊருக்கே தெரியுமே. அதே மாதிரி அவர் இப்ப நிறைய பொய்களை சொல்லிட்டு வராரு. ரொம்ப நல்ல மனுஷன், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இந்த அண்ணாமலை இருக்காப்புல, அந்த ஆள் போலீஸா இருந்து கூட எப்படி ஒரு பொய்ய கரெக்டா சொல்லணும்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அட கன்றாவிய ஃபர்ஸ்ட் எல்லாம் பொய் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருந்தாப்புல. இந்த வாட்ச் மேட்ரு ஒன்று வந்துச்சு, அதுக்கு பில்லுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பில்லை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட பதில் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் கொஞ்சம் கை நடுக்கமாகவும் தான் இருக்கு. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. அதாவது அண்ணாமலை ஒரு பொய்யா எடுத்து விடும்போதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அந்த வாட்சுக்கு பில்லு தரேன்னு சொன்னீங்களே கொஞ்சம் கொடுங்க, அந்த வாட்சுக்கு பில்லு தரேன்னு சொன்னீங்களே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம செந்தில் பாலாஜி. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அவர் என்ன வச்சிட்டாயா வஞ்சனை பண்றாரு. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இருந்தா கொடுத்துட போறாரு. இப்படியே ரசீது கொடுன்னு தொந்தரவு பண்ணா அடுத்து போய் அவர் எப்படிங்க பிளான் பண்ணுவாரு? பெண் கல்வியில தமிழகம் பின்தங்கி இருக்குன்னு ஆளுநர் ஒரு பொய்யை எடுத்து விட்டாரு. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். அதுக்கு புள்ளி விபரங்களோட கணக்கு சொன்னோன்னே நம்ம ஆளுநர் அடுத்த பொய்க்கு ரெடி ஆயிட்டாரு. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். அண்ணாமலை சும்மாடுவாரா? வட மாநிலத்தோட பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கு பாஜக என்னைக்குமே துணை நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு புரோடா எடுத்து விட்டுருக்காரு. அதே சமயம் வட மாநிலத்தவர்கள் தொடர்பான தவறான வீடியோவை பரப்பிய பாஜக செய்தி தொடர்பர் பிரசாந்த் இருக்காருல்ல, பிரசாந்த், அவர் மீது பெரிய வழக்கா போட்டிருக்காங்க. பாஜக காரங்க புள்ளியையும் கிள்ளுவாங்கலாம், தொட்டிலையும் ஆட்டுவாங்கலாம். தினம் தினம் புழுகிறதுல ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய போட்டி கடுமையா தான் இருக்கு. கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நீயும் புழுகு நானும் புழுகிறேன், 2 பேரும் புழுகி விளையாடுவோன்னு பேசி வச்சு அவ்வளோ புழுகி தள்ளுறாங்க. அண்ட புழுகு அண்ணாமலையும் ஆகாச புழுகு ஆளுநரும் போற போக்க பார்த்தா அவாடே வாங்கிடுவாங்க போல இருக்கு.